நம்ம வயலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் மக்காச்சோளம் போட்டு வர ஸ்டேஜில் இருக்குது. அதுங்காட்டி பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த குருத்து புழு இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு 6 உயரத்துக்கு கம்மியாக இருக்கிற செடியில் வந்து பார்த்திங்கன்னா குருத்து புழு வந்து அந்த குருத்து வராமல், குருத்து வந்தால் தான் அதில் வந்து பூட்டை வரும். பூட்டை வந்தபோது தான் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் கருது வரும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குருத்துவே வந்து பாதிக்கிற அளவுக்கு குருத்து புழுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா மக்காச்சோளம் நட்டுருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். செடியில் வந்து பார்த்திங்கன்னா குருத்து புழு வந்து கண்டிப்பாக எல்லா செடியிலையும், ஒரு செடி தவறாமல் எல்லா செடியிலுமே வந்து பார்த்திங்கன்னா குருத்து புழு வந்துருச்சுங்க. இது என்ன பண்ணுதுன்னா குருத்தை வந்து சாப்பிட்ருது அப்படிங்கிறதுனால அந்த குரோத் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. அது செடியே வளராமல் குட்டையாக போயிடுது. அப்புறமேட்டு அது இந்த குருத்து புழு நீங்கி அதுக்கப்புறம் வளர செடி வந்து பார்த்திங்கன்னா குட்டையாக இருக்குது. 1, 2 வந்து பார்த்திங்கன்னா குருத்து புழு நோய் தாக்கா செடி கொஞ்சம் ஹைட்டாக வளருது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வர போட்டை வந்து சின்னதாக இருக்குது. இதுதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காடு அப்படிங்கிறக்கும்போது பக்கத்தில் நிறைய காடு இருக்கும், புதர் எல்லாம் இருக்கும். அப்படிங்கிற போது பக்கத்தில் வந்து முயல் வந்து அதிகமாக வந்து இருக்குது. இந்த அருகாம்புல்லெல்லாம் சாப்பிட்றதுக்காக முயல் வந்து எப்பயுமே நைட் டைமில் தான் வரும். வந்து பார்த்திங்கன்னா இந்த முயல் வந்து இந்த குருத்து புழு தாக்கா செடி நல்ல செடியாக இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு 2 அடி 3 அடி இருக்கிற செடி வந்து அடியோடவே வந்து கட் பண்ணி அதில் இருக்கிற நடுவாண்டு இருக்கிற குருத்தை அந்த முயல் வந்து சாப்பிடுது. அது நல்லா இனிப்பாக இருக்க மாட்டேங்குது. அந்த முயல் வந்து வேரோடையே கட் பண்ணி, அதாவது மண்டையாக கட் பண்ணி அந்த அடியில் இருக்கிற அந்த குருத்து இருக்கு இல்லையா நடுப்பகுதி, அதை வந்து கரும்பாட்டு இனிக்க மாட்டேங்குது. சாப்பிட்டு அதை வேஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. மறுபடியும் அந்த செடியெல்லாம் தலையவே தலையாது. அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு மறுபடியும் புதுசாக விதை விடனா மட்டும் தான் மறுபடியுமே இந்த மக்காச்சோளம் தலையும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த நோக்குமே தாக்காமல் இருந்த ஒரே ஒரு விவசாயம். எதிரிக்குமே வந்து மக்காச்சோளத்துக்கு மருந்தே அடிக்க மாட்டாங்க. எந்த ஒரு நோயும் மேக்ஸிமம் வராது. அப்படியே வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூட்டை வந்து சின்னதாக வரும். அப்படிங்கிற பிரச்சனை தான் மக்காச்சோளம் வச்ச எல்லாத்துக்குமே இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்துக்கு குருத்தில் வர பிரச்சனை, அந்த முளைப்பு திறனே வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் வந்து முளைக்கிறதில்ல. நிறையா மக்காச்சோளம் வந்து பார்த்திங்கன்னா அவிஞ்சாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு குருத்து வந்தாப்புலேயே வந்து அவிஞ்சு போய் இறந்து போயிடுது. அப்படி இருக்குது. முளைப்பு திறனே இப்போ வர மக்காச்சோளம் எல்லாமே கம்மி. அண்ட் தென் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முயல், மயில், கிளி இதுக்கிட்டேருந்து காப்பாற்றி அந்த பூட்டை வந்து நல்லா காஞ்சி வர வரைக்கும் அதை வந்து பாதுகாத்து கொண்டு போய் அந்த வெள்ளாமையை வந்து எடுத்து வீடு சேர்க்கறதுக்கு பாதி நம்ம போட்ட ஒரு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பாதி கூட நமக்கு கிடைக்காது. இப்படி தான் விவசாயத்தோட நிலைமை இப்போதைக்கு இருக்குது. எல்லா வெள்ளாமையிலும் அப்படி தான் இருக்குது. எதுவுமே வந்து சேதப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா சுற்றி வேலி போட்டுக்கலாம். அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மயில் தொந்தரவு அதிகமாக இருக்கும், கிளி தொந்தரவு இருக்கும். ஏன்னா அந்த பூட்டை வந்து நல்லா பால் பிடிச்சி அந்த முத்துற ஸ்டேஜில் வந்து கிளியெல்லாம் கொத்தி வந்து சாப்பிட்டு போயிடும். முக்கால்வாசி சாப்பிட்டோம், நமக்கு கிடைக்கிறது ஒரு கால்வாசி தான் இருக்கும். இப்படி தான் இருக்குது.